யாருப்பா அது? நீ சாமியாரா இல்ல சர்பத்தை கட்ட மொத்த காண்டிட்டு காட்டும். அதெல்லாம் இருக்கட்டும். முட்டை மீசங்கிற பேர்ல என்னடா உருட்டப்பா மையாப்பிட்டு வந்திருக்க? மைய இருக்கா ஏடா ரெண்டு வந்துக்கிட்டு? நான் கோமாளி, நான் எப்படி வேணா வருவேன். இஷ்டம் நாகத்தை புடிச்சுக்கிறேன். எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. கிரைண்டருக்கு உளுந்த போட்டுட்டு ஓடாம நிக்கும் பாரு. யமதர்மே மாதிரி அசிங்கப்படுத்திட்டியா? நன்றி வணக்கம். அந்த பையன் எந்த பையன்? அந்த சாமியார் பையன். சரி சரி சரி. நான் தூக்கி வளர்த்த கன்று. உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுக்கு இல்லடா உனக்கு. கயிறு கட்டி விட சொன்னா அது தர்மம். எதுக்கு தூக்க போட்டுக்கவா? அவ்வளோ கை சாமியே கொல்ல பாக்குறானே இந்த லாடு மண்டை. சந்தனம் சேர்த்து விட சொன்னீங்க, அது பொன்னியம். யாழை தூக்கி டிராயர்ல மாட்ட சொன்னீங்க, அது லாக். ஆனா கடைசியா வெளியில போகும்போது ஒருத்தர் எவன்டாவன் ஜெய் விட்டேன். நாய் கக்கூஸ் போட சவுண்ட் கேக்குது. இது எத்தனை சாமியார நான் பார்த்திருக்கேன், இந்த மக்களுக்கு எல்லாம் தெரியும். கிட்டும் சந்திரமை உலக்கிட்ட குத்துற மாதிரி அடிச்சான்டா. போதும்டா போதும்டா போதும்டா, அண்ணனை கொண்டு போய் சேர்த்துறாதே. இருப்பா அண்ணன் பிரசன் மாத்திரம் கொல்லடா. இருக்கா மத்தி கணிச்சுன்னா என்ன வேணா பண்ணுங்க, கனியாட்ட விட்டுருங்கடா. சரிடா சரிடா. எதுல விட்டு? வாயில. ஏடா கோடசா சொல்றாங்க. இதுக்கு மட்டும் 8 கிராமம் சேர்ந்து சொல்லுதா. நல்ல டயலாக் தான். சூப்பர். இது அதிகாலையில வெளியே போகும்போது சொல்லு, புழு புழுன்னு இருக்கும். கதைக்கு அப்பாற்பட்டு நான் அப்பேன்னு சொல்லி என்னை கிளட்டு போய் ஆக்குனதுக்கே உன் குரும்பி அத்துவோம். நாடக உலகத்திலேயே என்னை அப்பான்னு சொல்ற ஒரே பிள்ளை நீதான், செல்லம்மையன். ஆனா என்னை போடா வாடான்னு சொல்றியே. அப்படி மானகட்ட பிள்ளைய பெற்றிருக்கியா? மானகட்ட பழைய டீஸ் பற்றி ஏப்பா இதுல அவங்க நடிகரா இல்ல நம்ம நடிகரானே எனக்கு சந்தேகமா இருக்கு. நிச்சாத்தனமா. ஆனா ஆவட்டா ஈடா ஈயன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என்னன்னு விடிஞ்சா தெரியும். எங்க ஒண்ணுக்கு இருந்து குழி வரிச்சாங்க. ப்ரோ மைசெட் எப்ப கழட்டுவீங்க? நீங்க எப்போ போவீங்கன்னு கேட்டா எவ்வளவு ரோசம் வரும் எனக்கு. சாரி ப்ரோ. கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியார். அவ்வளவுதான் பாட்டு. நாடகம் முடிஞ்சு. சாமி வாங்க. சேவை பண்ண காசு இல்லையா? பூரி பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு அடமான வயசா? நான் பாடிக்கு இருக்கிற பாட்டை அள்ளி வச்சு மூடிவிட்டேன். பெரிய பாடகரா, பெரிய உண்ணி கிருஷ்ணன் போண்ட. எந்த அப்பனையாவது புள்ள முண்டம்பானா? அதுவும் பாட்டு போது ஒரு பாட்டு பாடாத. எங்கே நல்லது ஒரு கூடும் இங்க இருக்க சுவாமி சொல்லுங்க. ஒரு பாட்டு பாடுறது என்ன சுவாமி? சந்தானம் குங்குமம் எங்கேயுமே நக்குதான். நக்குது நக்குதுன்னா பாட்டு இருக்கு. மணக்குதுன்னு அது பாடு. எந்த ஊர்ல? அது சாமியார் கை ஓடிமாடா.
தத்தக்காடு துணியை ஒட்டிட்டு வந்துட்டு ஏதோ நாரது என்னைக்காவது சேர்க்கிறேன். ஏண்டா எவனாவது இந்த பாவாடையை கட்டிட்டு வருவாடா இந்த பப்புனாச்சு? வந்த ஒரு வரவேற்பு கொடுக்கல வந்தீங்களா? வரையறுப்பு இல்ல, காய்க்கில கள்ளப்பருப்பு வாங்கியிருக்கேன் போறியா? நான் யாரும் தெரியுமா முதல்ல அது கட்டேன். அந்த ஒரு என்ன சொன்ன தூக்கி வளர்த்த புள்ள ஏன் புள்ள அப்படின்றிய உங்க பிள்ளைதான். அப்ப உங்க பிள்ளைய நீங்க தான் தூக்கி வளர்க்கணும். அப்ப என்னை வாடா ஓடாண்டிய அப்படி தாண்டா பேச வேண்டாம். அன்னைக்கு அறந்தாங்கல 2 உளுந்தவோட ஒரு பருப்பு ஓட வாங்கி தந்தேன். அதை கக்கு கக்கு ப்ரோ. அது அஜித்குமார் ஒரு ஆள் என்ன பலூன் வாங்கி கொடுத்தாங்களா? உடஞ்சு போச்சுன்னா அழுதுனா இன்னொரு பலூன் வாங்கி ஆலாட்டெல்லாம் பாட்டினே உனக்கு. அதெல்லாம் கேட்டாங்க எங்க ஊர்ல. இங்க நான் நாடு நீ பப்புனு அவர்தான் ஓ வேலையை மட்டும் பார்த்தேன். அவங்க ஊர்ல கேட்டாங்களா பப்பு அது பலூன் வாங்கி கொடுத்தியா, மழை வாங்கி கொடுத்தியா, கக்கவா பேசுறேன் நானா பாக்குறியா? நான் யாரு தெரியுமா முதல்ல? செல்லு முக்குதற்கு அடிச்சு பண்ணி அப்புறம் அங்க கூட்டம் இல்லாம நானே கடுப்புல இருக்கேன். அவர் வந்து பெரிய சாலை மேம்பாப்பைய பட்டிமன்றத்துல 7ஆம் இடத்துல இருந்தவர். ஒரே அடி தகத் தெரிஞ்சிடும். ஆமா நீங்க ரொம்ப பேசி முடியும். எப்படிக்காவது மீசை மேல நோக்கி வளருமாடா? ஐயா நான் கம்பு கூட்டுல கூட வருவேன். தேவையில்லாத உனக்கு. இப்ப நான் யாருன்னு இருக்கிறீங்க அப்படிதானே? யாரு? நான் தான் சாமி. சாமியா? இந்த வந்துட்டான தரித்திரை முடிச்சு ஆட்டிருச்சு. இவனை படுக்க போடுதான வந்தேன். இவனை யாரா எழுப்பி விட்டது? ஐயோ சாமி வருமே. சாமி சொல்லாதியா? தெரியல புதுசு புதுசா போட்டுவானே. என் காசு கை வச்சுட்டானா? மண்டை உடஞ்சு ரத்தம் ஊத்துதாயா? இருப்பாரு ஏப்பா எங்க முத்து மாறியா இல்ல எங்க சித்தி முத்து மாறியா? போச்சுறான். ஏய் ஒண்ணு ஆடு ஏத்தா எத்தூல சாமி புடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஆடு மாத்தா. வந்தது யாருப்பா? வந்தது யாரு? ஆசனம் தவறாம சாமி இருப்பா. தெரியாம உன் பிள்ளைய அறியாதவர் ஒன்னா ஆத்தா நீதான் மன்னிக்கணும். கருப்புன்னு தெரியலையே வெள்ளைன்னு தெரியலையே. வந்த சாமி என்ன கழுத்திருப்ப கோழி மாதிரி வந்தது யாருப்பா? அவளை 10 ரூபாய்க்கு நடிச்சுட்டு போயிட்டு வா. ஒரு டைலாக் பேச இங்க இருந்து ஆடி வந்திருக்கேன். அதுலயே ரத்தம் வழியுது. மண்டை உடஞ்சு வச்சா ஆத்தா பொம்பளை பூஜ்ஜியப்பா. ஐயா அந்த அண்ணே 2 எலுமிச்சம்பழம் எடுத்துருவாங்க. மேடையில முனி ஓட்டல் நல்லா இருந்து அது உரம் கணிச்சு தவக்க விளையாட்டு விளையாடு. சாமி வந்திருக்காரா? இவர்தான்டா சாமி. ஏண்டா நான் பொங்கலுக்கு என்ன மாட்டையா அவுத்து விட போனேன். இவன் என்னடா அனுமாய் மாதிரி இருக்கான். எந்த ஊர்ல அலுமாரி அப்படி வைக்குமா? இப்படி வை. என்னைய அசிங்கப்படுத்தி விட்டானே. இப்பதான் சாமி. நான் தான் சாமி. சாமி எதை காமிக்க சொல்லலையா? ஐயா நீ ஒரு பேப்பையன். என் காது செவிடுங்க. அப்படி சாமுடு. எப்பயா சாமின்றேன்? எப்ப என்றேன்? சாமிடா சாமிடா. 2 பேரும் ஓ நீ சொன்ன உண்மைதாயா? ஊமைமா காலையில ஒரு பசு காசு இல்லாம என்கிட்ட கெஞ்சிட்டு கிடப்பேன். எங்க கருத்தறுத்து போறான போனா போட்டு இப்படின்றேன். சாமியை கும்பிடு. சாமியை கும்பிட முடியாது. அப்ப யாரா கும்பிட? அறிவிட்டவன சாவ விட்டுருவாரா? சாவ விடுவாரா? எந்த கோயிலுக்கு விடுவாரு சாவ? சாவம் போட்டுவோமா? சாபம் பம்மு பொம்மு அவன் பேக்கர்ல இருந்துச்சு. என்ன சாபம் கூட பண்ண சொல்றேன். என்ன புரியுது போடா போடா. நீ பேச அந்த நீ வா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன பண்ணுவ? எதுக்கு பயப்படாதீங்க. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும் பண்ணுவான். நான் யார் தெரியுமாயா? ஏரியா பேர் நம்ம ஏரியா தான். எதுக்கு கவலைப்பட வேணாம்.
விளக்கம் மாத்தி சீவு மாதிரி கருத்துக்கிட்டு ஆடிப்பட்டியே நம்ம ஏரியா தான். ஏன் இங்க ஒரு பேப்பர் மறக்கிறீங்களா? நீ யாரா முதல்ல? நீ யாரு? வாடா வாடான்னு சொல்லிட்டு போறாரு. நீயே எத்தனை வட்டம் சொல்ற வாடா ஓடாண்டு. உங்க தம்பியா? அரே உங்க தம்பியா? தம்பியா அண்ணனா? ஐயா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தேன். சரி, கொசுக்கடியில தூங்க முடியல. என்கிட்ட இங்க வந்து தூங்குடான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏட்டா நீ இங்க வந்து தூங்குறதுன்னா ஒரு வேலையை பார்க்க வேண்டியாடா. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம், நீ ஏன்டா வர்ற? தூங்கணும்னா நீங்க தானே எழுப்பி விட்டீங்க. நாங்க என்னடா விட்டோம்? சாமியா? கடவுள் இவன் வேற. சரி சரி சரி, என்னால பிடிக்க முடியல. நான் அரஞ்சூரை சத்தனு சாமின்றது நிதானப்பா. இருப்பா. வந்தது யாரு இப்ப சொல்லு. வந்தது அழுத்த வழிடா. ஐயோ, என்ன ரொம்ப தோன்றாங்க. பதிக்குதான்னே தெரியல. நீங்க யாருங்க? நான் ஒரு தெய்வம். அவருக்கு சலிச்சு போச்சு போடுது. ஏன் நீ வேணா சுரு பண்ணி விட்டு போ. அப்படி இல்ல, அபிஷேக பிரியா சிவா. அவசரியா போனோம்னா வர. கூட்டத்துக்குள்ள போய் அவசாரியா போனேன், ஜவுளியால போனேன். அபிஷேக பிரியாடா. அபிஷேக பிரியன்யா. அபிஷேக பிரியன் அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா. இருங்க சாமி, எதுக்கு வள வளன்னு பேசிக்கிட்டு நேரத்தை போகாது? கேட்டா யாருன்னு கேட்டா இன்னாருமே இன்னாரு. அப்படியா? இன்னாரு வந்திருக்கேன். சரி சரி, இன்னாருமே இன்னாரு இன்னாரு வந்திருக்கேன். நான் கோவம் வந்துச்சு. உனக்கு ஏன் ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? ஆம்பளைக்கு மாதிரியா? அப்ப என்ன நினைச்சீங்க? இல்ல, அது இருக்கட்டும். ஓ மீச பரவாயில்ல, கருப்பசாமிக்கு மாதிரி இருக்கு. இவனுக்கு என்னடா மூக்குல சளி வர்ற மாதிரி? அவனுக்கு அப்படித்தான் கண்மை இருந்துச்சு. ஆமா, அவன் கண்மையெல்லாம் நீ அப்படிட்டு வந்தா அப்புறம் அவனுக்கு எப்படி இருக்கு? இல்லங்க சாமிடா. அவர் என்னமா நாரதரியா? வாழத்தாருவும் அந்த ஏரியாவில நிறைய இருக்கு. அதெல்லாம் நாரதர்ரு. முரட்டு லூசுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா நம்ம 2 பேரும். 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். நீதே மாறிக்கிட்ட. நாரதரியா? நாரதர் அது அப்படின்னா நான் என்றால் நாதம், ரா என்றால் ராகம், தா என்றால் தாளம். ஆக நாரதர். இருமலை சாப்பிடுற மாத்திர 2 வேளையும் சாப்பிடுங்க, வேகமா போயிடும். இருமலுக்கு போடுற மாத்திரையா? ஆனா அறிவட்டவரே, கடவுளியா மேல இருந்து வந்தையா? மேல இருந்தா? ஆமா. மேலோகம்டா. மேலும் இங்க வா. மயிலை பத்தி மிதமாவே ஏன்ட்ட பேசக்கூடாது. ஏன் என்ன காரணம்? உனக்கு பார்க்க இது மயிலாத்தான் தெரியும். சரி, இந்த மயிருக்கு எவ்வளவு பெருமைகள்லாம் இருக்கு தெரியுமா? எங்க ஏதாவது சொல்லு. மயிர்ல என்ன பெருமை இருக்கு? மயிறு இருக்குடா, மயிருக்கு பெருமை இருக்கு. என்ன மயிறு? உசுர கொடுத்த சாமிக்கே இந்த மதுரத்தை கொடுக்க சொல்லிருக்காங்க. எதுக்கா மயிரை கொடுப்பீங்க? பெருமையா பெருமை இல்லையா? பெருமைதான். உசுர கொடுத்த சாமி ஏன் மதுரை கொடுத்துருக்காங்க? எதுக்கு? ஒரு கையை வெட்டி கொடுத்தா மறைக்காதுல மொட்டு கையா போடுங்களா? காலை வெட்டி கொடுத்தா நொண்டு காலா போயிடும். ஆனா இந்த மதுரை வெட்டி வெட்டி எத்தனை வட்டம் நான் கூட மரணாத்து முகத்துக்கிட்டு வந்துடும். அதுக்குதான் உசுர கொடுத்த சாமி மதுரை கொடுத்துருக்காங்க. இதை விட இன்னொரு பெருமை இருக்கியா? அதுலயா மதுரைன்றது ஒரே பெயரா நிறுத்தக்கூடாது. இந்த மதுரை நம்மளுக்கு கூட ஒரு பெயர் தான். சரி, நீனா நீ, நீனா நான், நானும் நான். ஆனா நான் மதுரைக்கு பல பெயர்கள். என்னென்ன வேறு சொல்லு. வேற சொல்லவா? சொல்லுங்க. ஏன்னா சங்கடப்படுவீங்க. சொல்லியாச்சுமா. பெருமையை சொல்லு. நம்ம ஊரை ஏமாத்துறியா? என்ன சொல்ல முடியாது. ஏமாத்திர சொல்லி நம்மளுக்கு எப்பயும் வராது. மண்டையில இருந்தா மண்ட மயிறு. அப்ப சரியா சொல்லுங்க. எவ்வளவு அறிவு வளர்க்கணுமா? இலக்கணம் பேசுனைய விளக்கண்ண. நீ பெரிய சாமி சொன்ன இல்ல? நானே அவசரத்துல மண்டையில இருந்தா கேட்டுட்டு நீங்க எல்லாம் தலை மதுரை சொன்னடா. வெண்ண 2 பேரும் சரி, மண்டை மதுரை. சரி, மண்டையில இருந்தா மண்ட மசுரு மதுரை. என்ன நானும் வளர விட மாட்டியா? உன் கூட எத்தனை வருஷம் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் ஒரு வேற சொல்லுங்களே. இப்படி வாய மண்டை மதுரை. மண்ட மசுரு. அட சொல்ல என்னடா சொல்ல வழியா வர? சொல்லுங்க சொல்லுங்க. மண்டை மதுரை. மண்டையில
இத்தனை வருஷமா இவர் கூட இருக்க உன்னை வளர விட மாட்டாரு. இல்ல நீ போட நான் தாமிரி. சரி மண்டமுடி. மதுரைதான். சரி மண்டை மசுரு. இதுக்கு பேர் மதுரை. மசுரு. மண்ட மதுரை. மண்டை மசுரு. மண்டையில இருந்தா மண்ட மதுரை. புருவத்துல இருந்தா புருவ மசுரு. வீதியில இருந்தா வீத மசுரு. தாடியில இருந்தா தாடி மசுரு. நெஞ்சில இருந்தா நெத்தி மசுரு. அவனை கேட்காதீங்க. சரி என்ன இருந்தாலும் வளரவே விட மாட்டேன். சரி அழகிட்ட ஆமா நான் ஏன்டா அழகி பதிலே சொல்லலையா? ஏய் இன்னும் மதுரை சொல்லி முடிக்கலையா? சரி சொல்லுங்க மசுரு. அதுவும் இல்ல இந்த மசுரை பத்தி சொல்லுங்க. நெஞ்சில இருந்தா நெத்தி மசுரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சி மதுரை. இன்னொரு மதுரை இருக்கே. என்ன மசுரு? நாக்கு தொட்டோம் சாமி. சரி மேல ஓத்தலன்னா மேல. அதாவது இருங்க வரேன். மேலூர்ல இருந்து வந்தேன். மேலூர்ல இருந்து இப்படி அவங்க அவ்வளவு தூரம் நடந்தே வந்து செய்யலாம். மேலூர் கொட்டாம்பட்டி கொட்டாம்பட்டி மேலூர்லயா? மேல மொத்த சுருக்கி மேலூர் அப்படின்னு நீங்க இருப்பது. ஓ அந்த மேலூர் உலகத்தை சுருக்கி மேலூர் மேலூர் சொல்றீங்க. நீங்க இருப்பது. நாங்க இருப்பது பூலம். அப்ப பூலவத்தை சுருக்கி எப்படி சொல்லுவியா? அவன்கிட்ட கேட்காதயா? என்ன நீனும் வேலை மாட்டேங்கிற அத்தாலே. அவன் லூசு பையன் சொல்ல வேணாம்டா. போலாம பிடிச்சிருக்கு. நம்ம வந்தா நம்ம பேரே வாங்க முடியாது. பேசவே விட மாட்டேன். செப்பனி கரசன் படத்துல டேரக்டர் என்னாவது பேச விடுறானா? அதான் பேசவே விட மாட்டேன். அவரு உன் புருஷன் பையன் சொல்றாருல்ல. புரிஞ்ச மேனா எப்படி சொல்றாரு? மேலூர் உலகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு என்ன? ஐயோ தம்பி. அதுக்கிட்ட தம்பிக்கு கம்பியை கொடுக்குறா. சரி சொல்லு. மேலூர் தச்சுரைக்கு மேலூர். நான் பூலவத்தை சுருக்கி. ஏன் உங்களுக்கு பிடிக்காதோ? சொல்லுடா. சரி இருக்கிற போ. சொல்லு. பூலவத்தை சுருக்கி புகழூர். புகழூர் மூஞ்சிய பாருங்க. ஏத்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின விளக்கமா இருக்கா? தெரிஞ்சதே வேணும் போய் எடுத்துட்டு வா. அவனை அடிச்சு உன விளக்க மாத்திட்டா அடிக்கிறது உண்டாக்குறீங்க. உங்க ஊருக்கு வந்தா விளக்க மாத்திட்டு அடிப்பீங்க. என்ன இதுக்கு வந்திய? போடா போடா போடா. இங்க வாயா. நான் உனக்கு இங்க ஒரு 50 பைசா கிடக்கு. அந்த பையனோட சேர்ந்து ஒரு யூடியூப் எடுக்க போறேன். இங்க வாடா. சரி உங்க பேரு? நார்மலி. உங்க பேரு? என் பேர் மேலூர்ல இருந்து வரீங்க. ஆமா. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லப்பா. என்ன இப்பதான் இங்க ஆமா அவர்தான் புரோக்கர். அவர் பண்ணாட்ட உனக்கு என்ன? இல்லப்பா ஆசை இல்ல. மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூசை ஏற்றவன். எந்த தோசை இல்லைன்னா சாதா தோசை. தோசை இல்லையா ஆசை. ஆசை இல்ல. ஏன் அப்படி? உங்களையே வேண்டாம். ஒண்ணு அமையலையா? வேணாம்னு நிறுத்துட்டேன். ஏன் அறுக்குற? வெறுத்துட்டேங்கிற அறுத்தவனா? அறுக்கூடாது. பக்க பிடிக்கும். அதுக்காது. ஆள் சிவப்பாளா இருக்காது. அதை எப்படி அமையாம இருக்கும்? இல்லையா அது ஆனை குட்டி வருதுடா. மாட்டுத்தவன்ல லோடம் வேணும் மாதிரி. சரி இவ்வளவு கேட்கறதுனால நான் சொல்றேன். கேட்க வாங்குறியா? முன்னொரு ஜென்மத்துல ஒரு ஜென்மத்துல சரி 52 உண்டாட்டி கட்டின வேணாம். அது நான் தான் 52 உண்டாட்டி. 52. ஆமா. ஐயோ ஏமா என்னப்பா 52? ஆமா. அப்ப 100 வாங்கினா உங்க விட்டாலும் அது மட்டுமா 60 பிள்ளை. உங்களுக்கே 52 அட்டை ஓட்டா ஊர்ல எத்தனை அட்டை ஓடுறது? அது மட்டும் என்ன கணக்கு இருக்கியா? அப்ப உங்களை விட்டு ஒரு அம்மாயை போட்டு ஒதுக்கி விட்டுருவாங்க. சொல்றா கேள்வி. என்ன கணக்கு இருக்குங்கிறன்னா 52 பொண்டாட்டி 60 புள்ள. வாப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். சாமி அதே விளையாட்டே இருந்திருக்க. அப்படி இல்லையா? நாங்க நினைச்சா கண்ணுல இருந்து சரி 52 பொண்டாட்டின்றீங்க 60 பிள்ளைன்றீங்க. எந்தெந்த பொண்டாட்டிக்கு ஒவ்வொரு பிள்ளை வச்சா 52 பிள்ளை இருக்கும். சரி இல்ல
இல்ல 60 உள்ள இருக்கு. எந்த பொண்டாட்டிக்கு 2 உள்ள 3 உள்ள அப்படி இரட்டை பிள்ளை அப்படி கேட்டீங்களா? நீ ஆதார் அட்டை வாங்கி தர போறியா? கணக்கு கேட்போம். இப்ப ஏன் இல்ல? அதை விட முக்கியமான விஷயம் இருக்கியா, 60 பிள்ளையும் 3.25 நாளிகை சொல்லக்கூடிய 1.5 மணி நேரத்துல ஈன்றெடுத்தது. 1.5 மணி நேரத்துல 60 பிள்ளை. என்னையா ஒரு பிள்ளைய பிறந்ததுக்கே பேர 3 நாள் 4 நாள் காத்துக்கிட்டே இருக்காப்புல ஆஸ்பத்திரியில இருக்கு. நீ 1.5 மணி நேரத்துல 60 பிள்ளை திருக்கி எடுத்து நீங்க மொத்த பேரை பிறக்கிற மாதிரி. அப்படி இல்லையா, நாங்களாம் தோட்டம் விற்கக்கூடியவர். தோட்டத்துல வந்து பார்த்தாரா? தோட்டத்துல எல்லாரும் அறிவத்தவன். நீ அவனோட நீ பெரிய செவிட்டு போயிடா இருப்பா அவளுக்கு. ஏன் தோட்டத்துக்கு போனீங்க? வீடு இல்லையா? தோட்டம் யா தோற்றம், தோட்டம் விற்கக்கூடிய சிருஷ்டி. திருச்சியில திருச்சிலையா? திருச்சி இல்லையா, திருச்சி அப்புறம் திருச்சுழி சுருஷ்டி. கசட தவற வெள்ளினம், நயனவரமரம் வெள்ளினம், எரள உழல ஈடையினம். சொல்லுவாப்பா என்ன உங்களை இந்த தீனி எல்லாம் எனக்கு நீ வாங்கி கொடுக்கவே இல்லை. இவன் பரவாயில்ல போலையாடா? எல்லாரும் கிளம்பிட்டாங்களே. சரி, உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு பிரம்மா. பெரியப்பா கடைசி வரைக்கும் சட்டி போடாமே. எதுக்கு 2 பேரும் இப்போ நேரம்லாம் 5 போன வயசுலாம் வாய்ச்சிருவியே. எப்படித்தான் எங்களை விட்டுட்டு போக மனசு வந்து பெரியப்பா என்னடா அப்படி 2 பேரு? நல்லா தானே இருந்தாரு. யார சொல்றேன்? பெரியப்பா. யாரு பெரியப்பா? யாரு சொன்னீங்கல்ல பிரம்மா சொன்னேன். கருப்புசாமி நானா? ஆனா அறியட்டவன் நீ சொல்றது பர வேண்டாம். நான் சொல்றது பிரம்மன், எல்லாரையும் படைக்கிறவர். சரி, படைச்சிட்டு போறாரு இல்ல தூங்கு போறாரு, எங்களுக்கு தேவையில்லை. உங்க பேரு? என் பேரா? 1977. அதை கேட்கல. அதை கேட்கலையா? உன் பேரு? அண்ணே எல்லாத்தையும் படைச்சுட்டாரு. எல்லாத்தையும் என்னது? 4 பையனு 70 நூற்றம் 84 சிவராசி. உலகத்துல உள்ள அத்தனை சாமான் அத்தனை ஆம்பளை பாருங்க. அவர்தான். நெசமா? ஆமா, ஆம்பளை பாரு, பொம்பளை பாரு, முகரைய பாரு. ஆம்பளை பாரு எப்படி அவர் படிச்சிருப்பாரு? இல்லையா, அந்த ஆம்பிள் பாறை உருவாக்கக்கூடிய மனுஷன் இருக்காருல்ல, செய்யறாங்க. நான் பார்த்தேன். அந்த உருவாக்கக்கூடிய மனுஷனை படைச்சோம்னு சொல்றாரு. புள்ள படைச்சது எங்களை படிச்சது எங்கப்பா தான். எங்க அப்பா படிச்சது எங்கப்பா. எங்களை படிச்சது உங்க அப்பா தானே? எங்கப்பா. அப்ப எங்க அப்பா வெள்ளத்துக்கு எவ்வளவு போயிட்டாரு இருக்கேன். அட நொப்பண்ட போயிட்டு அதுதான் நம்ம மோகம். அதுதான் அவர் மாதிரியே இருக்கு. அப்படி இல்லையா? அவங்க அப்பாவுக்கு எத்தனை தலை? யாருக்கு? உங்க அப்பாவுக்கு. எங்க அப்பாவுக்கு 5 தலை இருந்துச்சு, இப்ப 4 தலை. அப்ப வெளியே போகும்போது பாத்துட்டு வரல. அவன் ஒருவனே திருப்பி பாத்துக்கிட்டு. சரி சாமி. சரி, அங்க போகும்போது அந்த தலையோட ரொம்ப வரா. கலட்டி பிரம்மா. பிரம்மா. எங்க அப்பா வேற நம்பிராஜன். அம்மா பேரு? பொம்பளை ஆளு. அம்மா வேற நங்கை மோகினி. நங்கை மோகினி. உடன் பிறந்தவர்கள்? பேர் 7 பேர்ல 2 பேரும் வந்திருக்கீங்க. மிச்சம் 5 பேரு வாயுதா கஞ்சா கேஸ்ல உள்ளவங்க. சரி இருக்குது. இங்க எதுக்காக வந்திருக்கியா? ஊரு காசு வாங்க. கவல் பாக்க. காவல். யார் யாரு? என் தங்கை வள்ளி. உன் கூட பிறந்த எத்தனை பேர் சொன்ன? 7 பேர். 7 பேரும் ஆனா பெண்ணா? ஆம்பளையாள். 7 பேரும் ஆண் தானே? அடக்குன்னு சொல்ற ஆதார் அட்டை பதிகிறாரு. அடுத்த வீட்டுக்கு போகலாமா? அதுல என் விவரத்தை கேட்கிறேன். இப்பதான் நீங்க எங்க அப்பா வேறனா எங்க அம்மா வேறனான்னு கேட்டீங்கல்ல, அப்ப உன்னைய பத்தி நான் தெரிஞ்சுக்கிறோம்ல. அப்புறம் எப்படி 8ஆவதா ஒரு தங்கச்சி தத்தெடுத்தோம். எங்க? முக்குரோட்ல. கதையா சொல்லியா? வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல. வள்ளிக்கிழங்கு இந்த இவ்வளவு பெருசுதான் இருக்கு. ஆமா. அதுக்குள்ள குழந்தை கிடந்துச்சு. சுருண்டுகிட்டு சுத்திக்கிட்டு படுத்து கிடந்துச்சு. சரி, யாரு பார்த்தது? நீ உலகே இருக்கும். அது வெட்டும் போது கொஞ்சம் அகலமா போயிரும்ல. மம்பட்டி. மம்பட்டிட்ட புடிச்சிட்டு வெட்டுமா? சரி, கேட்காதயா. சரி, யாரு பார்த்தது? நீ நான் இவரா? இவர்தான் முத பார்த்தாரு. நீ தான் மத்தியா? என்ன புள்ள? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை எப்படி கண்டுபிடிச்ச? ஐயா, ஒரு விளங்க ஒரு கேவல போய. சரி, இது கேட்டேன். ஆனா இவன மாதிரி ஒரு போராம புடிச்சவே உலகத்துல யாரு தூங்கலையா? என்னப்பா அவரு கேக்குறாருல, என்ன நினைப்பாரு? என்னைய சாமி என்ன நினைப்பாரு? பொம்பளை பிள்ளைன்னு எப்படி பார்த்தீங்கன்றாரு. அதை நான் சொல்லணும்ல. பொம்பளை என்னடா 2 பேருமா பேசிக்கிறியா? 2 பேருமா சிரிச்சுக்கிறியா? சாமி சொல்லுங்க. பொம்பளை
தடையை பார்த்தோம். ஆமா தொண்டைய தடையை பார்த்திருக்கோம். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா வீரியம். அது அழுகின்ற குழந்தை வீரியம் குறைவாக இருந்தா அது பொம்பளை பிள்ளை, வீரியம் அதிகமாக இருந்தா அது ஆண் பிள்ளை. ஆமா சரி, அப்ப தங்கச்சி சீரு சீருன்னு அழுங்க, சீரு வரிசை சீரு பீரு. நீ எப்படி எழுது? நீ எழுதுறப்ப இது என்ன எய்ட்ஸ் பந்த மாதிரி இருக்கு. சரி, உங்க தங்கச்சி பார்க்கலாமா இல்ல? என் ஆளு ஒண்ணு இருக்குங்க. அப்படியா? அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஏன்னா வள்ளிக்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்ன கூட்டி விடுறதா? ஆசீர்வாதம் செய்வதற்காக கூட்டி வாங்க. அதிரசம் செய்யறாங்க. ஆயிட்டு வாங்க. போங்க. ரொம்ப சவலை வாங்கிச்சிருக்காரு என்ன. 52 உள்ள வச்சிருக்காரு. தெரியாம சொல்லிட்டு போயா ஜாமி. இவர் போகும்போது பாத்தியா மினி கருது வண்டி மாதிரி அப்படியே வராது. நான் தாங்கிட்ட கேட்க மாட்டேன். மின்னுக்கு ஒண்ணு போட்டுக்காரு. அது என்னதுடா? கண்ணே வாத்தா வாத்தா வாத்தா. அவன்கிட்ட திருந்தவே மாட்டான். இந்த கழு திருப்பி வச்சா வந்துருச்சுல, அதான் தெரியும். அந்த ஆண்டா இதுல மெயின் பப்புன்னு நீ சைடுடா. சைடு வேணா ரொம்ப முக்கியம். அடுத்து காட்டுக்குள்ள ஓவம் பந்தரா போயிடுவோம். இந்த சைடு தான் தூக்கி மாட்டணும். எதுக்கு மச்சான் கூப்பிட்டீங்க? நான் அதுக்கு கூப்பிட்டேன்னு நானு எதுக்கு கூப்பிட்டேன்? காது வீட்டுல சப்பளைக்கு வந்த ஆள் மாதிரி சாப்பிடு சாப்பிடுனா எதாவது சாமி வந்து இருக்கு. அழைத்து சாமி. சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா? கண்ணு மாறு தெரியல. கெந்தி சொல்லட்டி கண்ணை வெளியே ஒன்று புதுக்குறியாம். நான் தான் கேக்குறேன். அவர் கேட்கறதுல என்ன தப்பு? என்னது? அவர் பேசினாலும் பேச விட மாட்டேங்கிறேன், ஆடுறாரு ஆடவே விட மாட்டேங்கிறேன். அப்புறம் எதுக்கு தான் எந்த ஊர்லயாவது ஆட்டை எப்படி ஆடு வாங்கிக்கலாம்? நெலுவெடுத்த முள் வாங்கி மாதிரி. அவர் என்னதான் செய்ய விடுற? எப்படி பவரா பாரு. வண்டி ஓடு, வண்டி போடுற. எல்லாம் வலிக்குதுடா. சரி இருக்கட்டே. வாங்க பெண்மக்களை வேலை இருக்கு. சாமி சொல்லுங்கம்மா. ரசத்துல அவனை சாப்பிட்டு ஏன் அப்படி கத்துறீங்க? சரி இருக்கட்டே. தங்கச்சி அம்மா அம்மா அதே 5 ரூபா காசுக்கே கிடக்கு. எங்கடா எங்கடா மணியனை கிழிச்சு விட்டேன். எங்க அண்ணிட்ட போய் அஞ்சு ஏட்டா அல்ல போதுப்பா. அம்மா வாடா செல்லாம். தங்கச்சி எங்க நீ மசத்தை போடுங்க. நான் பொம்பளை இல்ல ப்ரோ. அண்ணியத்தான் கட்டி பிடிக்க விட மாட்டேன். ஒன்னே வாங்க வீட்டுல போய் படிச்சுட்டு வாத்தான். கோயில் பாட்டு
செல்லாம் போய் எத்தனை வருஷம் முட்டையில இந்த குரங்கு இங்க முடிச்சிருக்கேன் வேறலதான் வீர தேவை அந்த என்ன அப்படி இருக்கு நீங்க அப்படி இருக்கியா நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கியா அப்ப ஒரு விளக்கறத்து வந்து பிடிக்குமா நீ ஒரு அண்ணே போடா வெண்ணே என் மேல உனக்கு பாசமே இல்ல இந்த லைட்டு போனோட கண்ணு கொண்டு அழைத்த காரணம் என்ன சாமியார் வந்திருக்காங்க எந்த சாமி நித்யானந்தா பிரம்மானந்தா பிரம்மானந்தா பிரம்மனுடைய பிள்ளை அவர் தந்தார் அதான் பிரம்மான தந்தார் நாரதர் மகரிஷியா நாரத மகரிஷி சாமி கிட்ட வாங்குறீங்களா வாங்கினேன் என்னமோ வட்டி பைசா சொல்றாரு 110 பைசா வட்டி விடுறாப்ல எங்க ஊர்ல 5 வட்டி சொல்றாங்க அப்ப எதை வாங்கினேன்னு கேக்குறீங்க அப்ப நாரதர்கிட்ட அதெல்லாம் கிடையாது சாமி ஆசீர்வாதம் கொடுத்தாரு சாமி அழைத்து வாங்க நானும் நொறுக்கு தீனி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த நாரதர் கொடுக்கவே மாட்டேங்கிறாருன்னு ஏன்டா அவர பெட்டி கடை ஓனராடா யாரா சாமி வரவேண்டு சாமி வந்தாரு வரவேற்பது குலப்பண்பு தமிழ்நாடு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும் நாரதர் வந்து தண்ணி ஏற்ற மாட்டாங்க மச்சான் நீங்க தண்ணி கொடுங்க மச்சான் நீங்க அவர் தண்ணி கொடுக்கட்டும் காட்ட மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கான வந்தவருக்கு ஒரு வரவேற்பு சரி சரி வரப்போம் வாராயோ தோழி வாராயோ சாமியாருமா வாழ சொல்லிக்கவா வாராயோ
அதுல மெட்டு எடுத்து சாமியை வாழ்த்தி பாடு. கலைவாணி புத்திரனே வருக வருக, பிரம்மாவின் மைந்தனே வருக வருக, முக்கால உணர்ந்தாங்கள் இந்த சின்ன பிள்ளை வந்தால் புண்ணிய செய்திருக்க வரவேண்டு வரவேண்டு சுவாமி. ஆனா தங்கச்சி எப்பயுமே சின்னதாத்தே இருக்கு. இவனை முத அடிச்சு வரட்ட போனேன். சாமி போயிட்டு வரேன். சாமி இந்த 2 பேர்த்தையும் எனக்காகவே படைச்சிருக்கீங்க. ஆமா இந்த வருஷத்துக்கு 2 பேரா படைக்கட்டும். நாங்க 2 பேரும் எப்ப எனவரியாம இருக்கு. இங்க ஒரு 2 ரூபா கிலோ. 2 ரூபா மட்டும்தான். 2 பேரும் பிச்சை வாங்குறோம். போயிட்டு வரேன் சாமி. என்ன ஒண்ணு மகளே சென்று வருங்க. தப்பா தவறா பேசியிருந்தா எல்லாரும் மன்னிச்சுக்கங்க தான். பேசுன ஊரம் தப்புத்தேன். என் வாயில எப்பயுமே நான் பேசுனது யாரும் மன்னிக்க வேண்டாம். நான் பேசினாதானே நீ மன்னிக்கணும். தப்பா பேச விடலையே. என்ன சொல்ல வந்த? நீ போராம பிடிச்சவே நீ பேச விட சரியான போராம பிடிச்சவன்டா. என்ன சொல்லுவாங்க? இந்த சாமி மண்டையில கொண்டு விட்டுருக்காரு. பாருங்க பெண்மர்களை வளருங்க. தமிழர் மரபும் மண்பும் சட்டம் கிடையாது. வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்கின்ற உண்மை இதுவரை யாரும் வாழ்த்தியது இல்லாமல் ஒரு புதுவித வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன். ஓங்கி உலக அந்த உத்தமன் மேல் வாடி நாங்கள் மயவுக்கு சாட்டி நாடினோம். தீங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறி வயது ஓங்கு பெருசன் 100 கைடுகள் பூங்குமணி பதில் பொறிப்பெண்டு கண்பெடுப்பு தேங்காய் விற்கின்ற சட்டமலை பற்றி வாங்க குணநிலைக்கும் வள்ளல் ஒரு வசுக்கள் நீங்காத செல்லும் நிறைந்து நீங்காத செல்லும் நிறைந்து நீங்காத செல்லும் நிறைந்து அடியார்கள் வாழ அறநகர் வாழ சடமல் 100 வாழ கடல் சூழ்ந்த மணலுக்கு வாழ மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டு என் வாழ்க்கையால் கூட இசை முறைப்படி சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்று வாழ்த்தா. மங்கையர்க்குள் திகழ்ந்து வரும் மகளே நீ வாழ்க.